வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் சில்வர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கடந்த 2 நாட்களாக மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். நான் இப்போலாம் இந்த கம்ப்யூட்டர் கர்சரை ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக் மேலே வைக்கிறேனோ அப்போ கீழே உங்களுக்கு டேட் அண்ட் டைமும் தெரியும். நீங்கள் பார்க்குற இந்த சின்ன வெள்ளை கலர் கேண்டில் ஸ்டிக் தான் 13ஆம் தேதி மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங். 42,000 பக்கமாக சில்வர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா 42,200 மற்றும் 42,600 இந்த 2 இடமும் எவ்வளவு முக்கியமான இடம் அப்படின்றத பழைய வீடியோ ப்ரெசன்டேஷனில் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருந்தோம். இது 42,600 அப்படின்றது இந்த சில்வர் கான்ட்ராக்டுக்கு ரொம்ப முக்கியமான இடம் அப்படின்றத ஒரு விரிவான ப்ரெசன்டேஷனில் பார்த்துருந்தோம். அந்த அடிப்படையில் 42,200க்கு மேலே ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்க சமயத்தில் 42,600 தொடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. 42,600 பக்கமாக சில்வர் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்றத பொறுத்து சில்வரோட ட்ரெண்டை நம்ம முடிவு பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் பார்த்துருந்தோம். அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம குட்விலோட சார்ட்டிங் டூல் தற்காலிகமான செல்லிங்க்கு சாதகமான மார்க்கெட் இருக்கிற மாதிரி ஒரு வார்னிங் சிக்னல் கொடுத்துருக்கு. ஏன்னா 42,200க்கு மேலே அதால் போக முடியாத காரணத்தினால அந்த அடிப்படையில் மறுபடியும் போய் 42,200 பரிசோதனை செய்ய முயற்சி செஞ்சுருக்கு. அது ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றதுனால அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் கீழே வந்திருக்கு. இந்த ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது நம்ம மூவிங் ஆவரேஜ் சப்போர்ட் பண்ணி கடைசியாக மார்க்கெட்டோட க்ளோசிங் 41,900 க்ளோஸ் ஆகிருக்கு. நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ஈவினிங் செஷன் தான் இருந்தது. ப்ரைஸ் ஓப்பன் ஆனதே 42,200க்கு மேலே அப்படின்றதுனால ஓப்பன் ஆன சமயத்தில் குட்விலோட சார்ட்டிங் டூல் பையிங்க்கு சாதகமான சிக்னல் காமிச்சிருக்கு. அந்த அடிப்படையில் மார்க்கெட் நம்ம எதிர்பார்த்த மாதிரி 42,600 டெஸ்ட் பண்ண முயற்சி செஞ்சுருக்கு. அதையும் பிரேக் பண்ணி மேலே போக முயற்சி செஞ்சுருக்கு. அது பலன் கொடுக்காத காரணத்தினால மறுபடியும் 42,200 டெஸ்ட் பண்ணிவிட்டு 42,348 ப்ரைஸ் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் தான் கடந்த 2 நாளாக நடந்த ப்ரைஸ் ஆக்ஷன். நம்ம எதிர்பார்த்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு அப்படின்றது சந்தேகம் இல்லை. குட்விலோட சார்ட்டிங் டூல் வழக்கம் போல் நம்மளை சரியான பாதையில் வச்சுருந்தது. சரி, இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் இப்போ மார்க்கெட் எங்கே இருக்குது அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல சில்வர் மார்க்கெட் இருக்குது. இது முக்கியமான இடம் மட்டும் இல்லை, அதிகமான லாபம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு இடமாகவும் இது இருக்குது அப்படின்றதையும் நம்ம யோசிக்கணும். இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 42,200க்கு கீழே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 42,200 ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருந்து ப்ரைஸை கீழே தள்ள முயற்சி செய்யும். அதுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற ஆளுங்கள்லாம் பாருங்கள், நம்ம மூவிங் ஆவரேஜ் இப்போ ரெசிஸ்டன்ஸாக இது இருந்து கீழே வர சமயத்தில் நம்ம மூவிங் ஆவரேஜையும் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா, ஏன்னா இது ரெசிஸ்டன்ஸாக இது கீழே வர சமயத்துலேயே நம்ம குட்விலோட சார்ட்டிங் டூல் செல் சிக்னல் தான் கொடுக்கும். ஏன்னா ஏற்கனவே இந்த இடத்துல மார்க்கெட் நேற்று க்ளோஸ் ஆகிறப்ப செல் சிக்னல் கொடுத்து தான் க்ளோஸ் ஆகிருக்கு. அந்த அடிப்படையில் கீழே எங்கேயாவது ஓப்பன் ஆகிடுச்சுன்னா மறுபடியும் செல் சிக்னல் தான் இது கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இது ஒரு தொடர்ச்சி டவுன் ட்ரெண்டோடைய தொடர்ச்சியாகவே அமைஞ்சிடும். சில்வர் மார்க்கெட்டோட ஓவரால் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது அப்படின்றது சந்தேகம் இல்லாத ஒரு விஷயம். 48,000 பக்கமாக இருந்து சில்வர் மார்க்கெட் கீழே ட்ரேட் ஆகிட்டு 41,000 வரைக்கும் கீழே வந்திருக்கு. ஸோ அதனால் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் சந்தேகம் கிடையாது, டவுன் ட்ரெண்டோட தொடர்ச்சியாக அமைஞ்சிடும். ஆனால் அப்படி நடக்காமல் இப்போ அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கணும் அப்படின்னா பையிங்க்கு சாதகமாக நடக்க வேண்டிய விஷயம் 42,600 மறுபடியும் ஒரு சப்போர்ட்டாக வச்சு 42,600க்கு மேலே இந்த இடத்துக்கு மேலே ட்ரேட் ஆகிற சமயத்திலேயே 42,600 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 43,260 மற்றும் 43,600 அப்படின்ற இடத்த தொடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுக்கப்புறமா இந்த 42,600 ஒரு சப்போர்ட்டாக இருந்து சில்வர் மார்க்கெட்டோட அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ரொம்ப முக்கியமான இடம். வழக்கம் போல் நம்ம குட்விலோட சார்ட்டிங் டூல் நமக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்குன்றதை எதிர்பார்க்குறோம். அதிகமான லாபம் தரக்கூடிய இடமும் கூட. அதனால் பார்த்து பொறுமையாக ட்ரேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இடத்துல ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. ரிஸ்க் அதிகமாக ஸ்டாப் லாஸ் இல்லாமல் எடுக்காதீங்க. இதெல்லாம் ட்ரெண்டை முடிவு பண்ணுற இடமா அமையுது. ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.